வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கப்பா. வாங்கப்பா 2.8ல 7th சம் பார்க்கலாம். 7th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிக்மா k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா nth root of unit என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ப்பா. வாங்க nth root of unit என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ nth root of unity என்னன்னு பார்க்கலாம். nth root of unity அப்படின்னு என்னன்னா யூனிட்டினா 1, அதனுடைய nth ரூட்னா 1/n. இதுதான்ப்பா மீனிங். பாருங்க, z power n equal to 1 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ட் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? cos 2k pi by n plus I sin 2k pi by n ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சிம்பிளி ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? e power I 2k pi by n ன்னு எழுதுவோம். இதனுடைய k வேல்யூ என்ன இருக்குன்னா 0 1 2 and so on n minus 1. கீழே n இருந்துச்சுன்னா அதோட ஒரு நம்பர் கம்மியா தான் போடுவோம் நம்ம. அப்ப நான் 0 1 2 and so on n minus 1 சொல்லிட்டு வரும். சரி, அப்ப sum of all the nth root of unity is, இப்ப எல்லா ரூட்டையும் நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 1 plus omega plus omega square plus and so on omega power n minus 1 equal to 0 ன்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் என்னது? nth root of unity. cubic root of unity நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது வந்து 1 power 1/3 ன்னு சொல்லுவோம். அதனுடைய ரூட்ஸ் என்ன சொல்லுவோம்? 1 omega square ன்னு சொல்லுவோம்லப்பா. அது வந்து என்னது? 1 plus omega squared equal to 0 ன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இப்ப நம்ம என்னது nth ரூட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து என்னது? cubic root of unity 3 power 3 னா என்னது 2 வரைக்கும் தான் நம்ம எழுதுவோம். அதே மாதிரிதான் nth root of unity பவர் n நம்ம என்ன எழுதுறோம்? n minus 1 வரைக்கும் எழுதுறோம். சரி, வாங்க சம் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். Using the above result, the result என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க? z power n equal to 1. இந்த 1 எப்படி எழுதலாம்? நம்ம cos 0 plus I sin 0 எழுதலாமா? போலார் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கோம். cos 0 வேல்யூ என்னது? 1, sin 0 வேல்யூ என்னது? 0 ஆயிரும். அப்ப நமக்கு இது மட்டும் தான் கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்? cos 2k pi இப்படி எழுதலாமாப்பா? plus I sin 2k pi ன்னு எழுதிடலாம்ல. நம்ம nth ரூட் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னது? z தான் நமக்கு தேவை. z equal to என்னது? cos 2k pi plus I sin 2k pi whole power 1/n. இந்த பவர்ல இருக்க உள்ள கொண்டு வந்துருவோம்லப்பா. equal to cos 2k pi by n plus I sin 2k pi by n. அந்த k வேல்யூ என்ன வரும்? k is equal to 0 1 2 and so on n minus 1. சரி, இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம z தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இந்த இதையும் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த n இருக்க இடத்துல இங்க 9 இருக்குல்ல, அப்ப இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? புட் n is equal to 9 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? z is equal to cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 comma k is equal to இந்த n பதிலா 9 சப்ஸ்டிட் பண்ண என்னது? 9 minus 1 8 ன்னு சொல்லி கிடைக்கும். 0 1 2 7, 8. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த சமேஷன் தான் கேட்டிருக்காங்க. சமேஷன்னா எதை யூஸ் பண்ண போறோம்னா சம் ஆஃப் ஆல் த nth root of unity. அந்த ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா, இதை தான் நம்ம இதுல வந்து அப்ளை பண்ண போறோம். சரி, வாங்க அடுத்து பார்க்கலாம். பாருங்க, சம் ஆஃப் ஆல் த 9th root of unity. sum of all the nth root of unity என்னப்ப 0 தான் வரும். எழுதிக்கலாம். சிக்மா, இந்த சமேஷன் என்னது? சிக்மா k is equal to 0 to 8 வரைக்கும் தான் இங்க இருக்கு. cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to 0. கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா k is equal to 1 to 8 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப k is equal to 0 ஃபர்ஸ்ட் எழுதிடலாம்.
இம்ப்ளைஸ் 0 போட்டீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும்ல, கேக்கு மேல 0 போட்டா அப்ப என்னது cos 0 plus I sin 0 plus remaining term அப்படியே எழுதிடலாம் k is equal to 1 to 8. ஏன்னா 0 ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், மிச்சம் 1ல இருந்து 8 வரைக்கும் தானே இருக்கு. cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to 0 அப்படியே போட்டுற வேண்டியதான். cos 0 வேல்யூ என்னப்பா 1, sin 0 வேல்யூ 0, அப்படியே எழுதிக்கங்க 1 plus 0 plus sigma k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to 0. அப்ப இந்த 1 அந்த சைடு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைச்சிரும். implies sigma k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to -1. இதான் உன்னை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் எழுதிரு. therefore the value of sigma k is equal to 1 to 8 cos, ஆக்சுவலா இந்த இடத்துல பிராக்கெட் போடணும்ப்பா. இந்த சமேஷன் எப்போ போட்டாலும் நம்ம பிராக்கெட் போட்டுறணும். பிராக்கெட் போடலைன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு மட்டும் தான் சமேஷன்ற மீனிங்ல வந்துடும். cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to -1. இப்போ 2.8ல 7th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வாங்க 8th சம் பார்க்கலாம். தேங்க்யூ.